தமிழகத்தில் கடந்த 59 நாட்களில் அனைத்து மாவட்டங்களில் 187 கொலை சம்பவங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 3 கொலைகளுக்கு மேல் அரங்கேறி சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஜனவரி மாதம் தமிழகம் முழுவதும் 99 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதம் 88 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. 2 மாதங்களில் சென்னையில் 19 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலிடத்தையும், சேலத்தில் 13 கொலைகள் நடைபெற்று 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. கடலூரில் 11 கொலை சம்பவங்கள் நடைபெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. பிப்ரவரி மாதம் சென்னை மற்றும் சேலம் மாவட்டங்களில் தலா 7 கொலைகள் அரங்கேறி முதலிடத்தையும், கடலூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் தலா 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி 2ஆம் இடத்தையும், மதுரை, தென்காசி மாவட்டங்களில் தலா 4 கொலைகள் அரங்கேறி கொலைப்பட்டியலில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் 59 நாட்களில் சிறுமிகளுக்கு எதிராக 196 பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும், பெண்களுக்கு எதிராக 78 வன்கொடுமைகளும் என 274 பாலியல் மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஜனவரி மாதம் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றம் என 78 சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இதில் போக்சோ வழக்குகளாக 55 வழக்குகளும், பெண்களுக்கு எதிரான வழக்குகளாக 23 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. பிப்ரவரி மாதத்தில் போக்சோ வழக்குகள் 141, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் 55 என்று 196 சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 7 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி கண்களை கசிய வைத்துள்ளது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்ட ரவுடி போலீஸ் பிடியிலிருந்து தப்பியோடி தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சீனு என்பவர் மீது 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கும் நிலையில் அவர் பிடிபட்டு மருத்துவ பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருந்த போது ரவுடி சீனு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். அவரை பிடிக்க திராணி இல்லாமல் போலீசார் திணறி வருகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் மிகவும் அலட்சிய போக்குடன் செயல்படுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.